வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில மனிதர்கள் மோசமாக நம்மிடத்தில் நடந்து கொள்ளும்போது, சில மனிதர்கள் நியாயமற்ற முறையில், நேர்மையற்ற முறையில், முறையற்ற வகையில் நடந்து கொள்ளுகிற பொழுது, நியாயமற்ற முறையில் நம்மை காயப்படுத்துகிற பொழுது, நம்மை பற்றி அவதூறுகளையும் தவறுகளையும் பேசுகிற பொழுதெல்லாம் நமக்கு மனம் ரொம்ப கஷ்டமாயிடும். இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, இவருடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு நானே போட்டு குழப்பிகிட்டு இருப்போம். ஜெர்மன் நாடு பிளவுபட்டிருந்த நேரத்தில் அதை கிழக்கு மேற்காக பெர்லின் சுவர் வைத்து, பெர்லினில் கிழக்கு மேற்காக ஒரு சுவர் வைத்தார்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த குப்பை கூளங்களெல்லாம் கொண்டு வந்து போட ஆரம்பித்தாங்க அந்த பகுதியில். ஆனால் இந்த மேற்கு பகுதிக்காரங்க அவங்க பதிலுக்கு அப்படி செய்யாமல் நல்ல உணவுப் பொருட்களை, நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே அடுக்கி வச்சுட்டாங்களாம் அவங்க பக்கத்துக்கு. அப்படி வச்சுட்டு ஈச் கிவ்ஸ் வாட் ஹீ ஹேஸ், அவங்கவுங்க இடத்துல என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட குப்பை கூளங்கள் தான் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள்கிட்ட ரொட்டி, பூ, பழங்கள்லாம் இருந்துச்சு, அதை கொடுக்குறோன்றதை சொல்லாமல் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே சில மனிதர்கள் அப்படி நடந்துக்குன்னா அதுதான் அவங்ககிட்ட இருக்குது, அவ்வளோதான் அவங்களுக்கு, அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் முடியும். அவங்ககிட்ட போய் ஒரு பெரிய அறிவாளித்தனமான செயல் நம்ம எதிர்பார்க்கலாமா? மாறாக நாம் அவன் செயல் மூலம் அவர்களை உணர்த்த முடியும், வெட்கப்படுத்த முடியும், நாம் அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை சரி பண்ண முடியும். அதான் இயேசு கிறிஸ்துவும் செய்தது அதுதான், உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர்களும் செய்தது அதுதான். எனவே யாரையும் காயப்படுத்த வேண்டாம். அப்படி காயப்படுத்துகிறவர்கள் ஏன் காயப்படுத்துகிறாங்கன்னு போட்டு குழம்பு வேணாம், அவ்வளோதான். அவங்ககிட்ட ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒருத்தர் முறையற்ற வகையில் நடந்துக்கிறான், தன்னை பெருமையாக பேசிக்கிறான், தன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் தனக்கு தாழ்ந்தவன் நினைக்கிறான்னா அவன் மனதிற்குள் அவ்வளவுதான் இருக்கிறது, அதுதான் அவனுக்கு தெரியும், அதைத்தான் அவன் செய்கிறான். நமக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதுதானே வெளியே வரும். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்படணும். பாவம், இவங்கிட்ட இவ்வளோ குப்பை மட்டும்தானே இருக்குது, நல்ல விஷயம் ஒன்றுமே இல்லையேன்னு பரிதாபப்படணுமே தவிர, ஐயோ அவர் செய்யலையேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்குள் இருப்பது பூக்களும் அழகிய விஷயங்களும், அவர்களுக்கு இருக்கிறது அழுகிய குப்பைகளும். எது அவர்களுக்குள்ளே இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். ஈச் கிவ்ஸ் வாட் ஹீ ஹேஸ் என்கிற அந்த வாரங்களை மறந்து விடாதீர்கள். எனவே உங்களை வருத்தப்படுத்தும் போதெல்லாம், என்னை யாராவது வருத்தப்படுத்தும் போதெல்லாம் நான் இதை தான் நினைத்து கொள்வேன். அதையே உங்களுக்கும் சொல்லுகிறேன். வருத்தப்படுத்துவர்கள் கையில் வருத்தப்படுத்துவதற்கான காரணங்கள் தான் இருக்கிறதே தவிர, அவர்களை திருத்துவதற்கான காரணமும் நம்மிடத்தில் கடவுள் கொடுத்திருக்கிறாரே என்று கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.